ஏபிங்கிற ரெண்டு செட் எடுத்துக்குவோம். இப்போ வந்து 1 2 3 4 ஏ பி சி டி. இப்போ வந்து ஏலேருந்து எல்லா எலிமெண்ட்டுக்குமே நமக்கு ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஈச் எலிமெண்ட் ஹேவ் அ இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இதுலேருந்து இப்படி கொண்டு வந்தோம்னா இது வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோட இமேஜ், ஒன்னோட இமேஜ். இது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா f of 1 equal to a, f of 2 equal to b. இதுதான் ஃபங்க்ஷன். f of 3 equal to c, f of 4 equal to d. இப்போ வந்து கண்டிப்பா a ல உள்ள எலிமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரிலேஷன் கண்டிப்பா இருக்கணும். இப்போ இது வந்து 4 வந்து ரிலேஷன் இல்லாம இருக்க கூடாது. இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? கண்டிப்பா a ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்மே இது வந்து டொமைன், இது கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்மே கண்டிப்பா வந்து ரிலேஷன் போயிருக்கணும். சப்போஸ் இப்படி இருக்கலாம், d ல வந்து ரிலேஷன் இல்லாம இருக்கலாம். இப்போ d வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி இருக்க பாசிபிள். இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதே வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஆன் டு, இது வந்து இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இதோட எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிலேஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து 1 to 1 ஆன் டு கண்டிஷனே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் கோடொமைன் ஹஸ் a ப்ரீ இமேஜ். இப்போ வந்து ரெண்டு குரூப் எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் ஃப்ரம் g to g dash. ஜிங்கிறது வந்து டொமைன், இது g டேஷ்ங்கிறது கோடொமைன். இப்போ ஹோமோமார்பிசம் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா f of ab equal to f of a star f of b. இந்த இங்க வந்து பிளஸ் இருக்கலாம், டாட் இருக்கலாம், எந்த ஆபரேஷன் வேணாலும் நமக்கு இங்க இருக்கலாம். எக்ஸாம்பிள் போட்டா புரியும். f from z, plus to z, plus. இது என்ன? இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன். ஓகேவா? இன்டிஜர்ஸ் அடிஷன்ல இருந்து இன்டிஜர்ஸ் அடிஷனுக்கு ஒரு கண்டிஷன். இதை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னா f of x equal to 2x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம 1 to 1 அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணனும்னா என்ன ப்ரூஃப் பண்ணனும் அப்படின்னா f of x equal to f of y அப்படி நம்ம எடுத்துட்டு x equal to y னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம 1 to 1 சொல்லிடலாம். ஓகேவா? இந்த கண்டிஷன் தான் ப்ரூஃப் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நமக்கு இது 1 to 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை f of x equal to f of y னு எடுத்துட்டு அதுல இருந்து x equal to y னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 சொல்லிடலாம். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? f of x equal to 2x. அப்ப f of y வந்து என்னவா இருக்கும்? 2y. இப்ப f of x equal to f of y னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். f of x equal to f of y னு எடுத்துட்டு x equal to y னு ப்ரூஃப் பண்ணனும். f of x என்ன? 2x. f of y வந்து 2y. இப்ப 2 2 கேன்சல் ஆயிட்டு x equal to y கிடைச்சிருச்சா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன். கண்டிஷன் படி என்ன? f of x plus y equal to f of x plus f of y. நம்ம வந்து 1 to 1 தான் முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஹோமோமார்பிசம். இங்க நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கோம் z, plus to z, plus. இப்போ இது வந்து என்ன? அடிஷன். இப்போ இங்கேயுமே ஆபரேஷன் அடிஷன் தான் இருக்கு, இங்கேயுமே ஆபரேஷன் அடிஷன் தான் இருக்கு. அதனால தான் f of x plus y equal to f of x plus f of y னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து டாட் வந்துரும். ஓகேவா? இங்க வந்து அடிஷன் இருக்கிறதுனால f of x plus f of y னு ப்ரூவ் பண்ணிடணும். ஸோ f of xங்கிறது 2x. அப்ப f of x plus y னா என்ன? 2x plus y. 2 into x plus y. ஓகேவா? இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க இருக்க எலிமெண்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இப்போ இங்க வந்து 2x plus y இருக்கிறதுனால 2 into x plus y. இதை எப்படி எழுதலாம்? 2x plus 2y எழுதலாமா? இப்போ 2xங்கிறது என்ன? f of x. 2yங்கிறது f of y. So f of x plus y equal to f of x plus f of y இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்ப இது வந்து என்ன? ஒரு ஹோமோமார்பிசம். இந்த r ஸ்டார் அப்படிங்கிறது என்ன? r minus 0. 0 இல்லாம மத்த எல்லா ரியல் நம்பர்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துக்கிறோம். இங்க வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x equal to modulus x. நம்ம என்ன xy equal to f of x into f of y. ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஆபரேஷன் f of xy equal to f of x into f of y ப்ரூவ் பண்ணனும். சோ f of xy அப்படிங்கிறது என்ன வரும்? modulus of xy வருமா?
ஏன்னா f of x equal to modulus x. அப்போ f of xy ங்கிறது modulus of xy. x plus y அப்படிங்கிறது நம்ம டைரக்டா modulus x plus modulus y ன்னு எழுத முடியாது. எப்போ எழுதலாம்னா just less than or equal to வந்துடும். modulus x plus modulus y ன்னு எழுதலாம். ஆனா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் modulus of xy வந்து modulus x into modulus y நம்மளால எழுதலாம். ஓகேவா? அப்போ இத வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்? modulus x into modulus y. So modulus xங்கிறது என்ன? f of x. modulus y ங்கிறது f of x. So f of xy equal to f of x into f of y ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். So அதனால இது வந்து என்ன அப்படின்னா ஹோமோமார்பிசம். from g to g dash ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து f of a. a ங்கிறது எதுல உள்ள எலிமெண்ட்னா g ல உள்ள எலிமெண்ட்ஸ். e dash ங்கிறது g dash ல உள்ள எலிமெண்ட்ஸ். So a g ல இருந்து நம்ம எந்த எலிமெண்ட் எடுத்தாலுமே நமக்கு வந்து என்னதான் கிடைக்குது? ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் கிடைக்குது. So இதுல வந்து f of some f of ab equal to f of a into f of b ன்னு ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஆபரேஷன் என்னன்னு கொடுக்கல. So இதுவும் ப்ரூவ் பண்ணலாம். or f of a plus b equal to f of a plus f of b. So இதுல ஏதாவது ஒன்னு ப்ரூவ் பண்ணாலுமே நம்ம என்ன சொல்லிடலாம்? இது வந்து ஹோமோமார்பிசம் சொல்லிடலாம். இப்போ f of a equal to e dash னு இருக்கு. So நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்? f of ab யும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? e dash தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து நம்ம என்ன எலிமெண்ட் எடுத்தாலுமே நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. So e dash வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா e dash into e dash னு எழுதிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் 1 ன்னு கிடைச்சிச்சுனா 1 into 1 is always 1 தானே. அதே மாதிரி அடிஷன்ல வந்து 0 ஐடென்டிட்டி எடுத்தோம்னா 0 plus 0 வும் 0 தான் கிடைக்க போகுது. So அது சேம் அதே தான். இங்க e dash plus e dash னு எழுதிக்கலாம். இங்க மல்டிப்ளிகேஷனா இருந்ததுனா e dash dot e dash னு எழுதலாம். e dash ங்கிறது f of a. அகைன் b எடுத்துட்டாலும் நமக்கு f of b யும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? e dash தான் கிடைச்சிருக்கும். So f of a, f of b. So the condition prove ஆயிட்டா f of ab equal to f of a dot f of b. Addition இருந்துச்சு அப்படின்னா இங்க f of a plus b equal to f of a plus f of b கிடைச்சிருக்கும். ஓகேவா? So அதனால இது வந்து ஒரு ஹோமோமார்பிசம் தான். Bijective homomorphism is said to be an isomorphism. இப்போ ஐசோமார்பிசம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பைஜெக்ஷனா இருக்கும். பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா 1 to 1 and on to இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்ஷன். அடுத்த கண்டிஷன் வந்து ஹோமோமார்பிசமா இருக்கணும். சோ அதெல்லாம் சேர்த்து வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் is said to be an isomorphism. இப்போ 1 to 1 க்கு another name வந்து என்ன அப்படின்னா இன்ஜெக்டிவ் அப்படி சொல்லுவோம். 1 to 1 னு சொல்லலாம், இன்ஜெக்டிவ்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி on to அப்படின்னா சர்ஜெக்டிவ். another name இதெல்லாம் f from z, plus 2 2z, plus. So 1 to 1 அப்படின்னா நமக்கு வந்து f of x plus y equal to இது ஹோமோமார்பிசம் இது. அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? f of x equal to f of y ன்னு எடுத்துட்டு x equal to y இத ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து 1 to 1. இது வந்து ஹோமோமார்பிசம். ஓகேவா? f of x equal to f of y ன்னு எடுத்துட்டு x equal to y ன்னு ப்ரூவ் பண்ணனும். 2x இது 2y அப்படினா 2 2 கேன்சல் ஆயிட்டு x equal to y. சோ 1 to 1 ப்ரூவ் பண்ணிட்டோமா? அடுத்து அதே மாதிரி இது ப்ரூவ் பண்றதுக்கு f of x plus y அப்படினா இங்க வந்து f of x equal to 2x ன்னு நம்ம கொடுத்திருக்காங்க அதுல. f of x equal to 2x. அப்ப f of x plus y னா 2 into x plus y ன்னு வரும். சோ இத 2x plus 2y ன்னு எழுதலாம். சோ f of x plus f of y. So இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இந்த ஃபங்க்ஷன் f from z, plus 2 2z, plus வந்து என்ன அப்படினா ஐசோமார்பிசம். plus தான கொடுத்திருக்காங்க. r, plus 2 r plus, dot f from function from இது வந்து ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். இது வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இதுல வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இதோட ஆபரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். இங்க வந்து ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாவே எடுத்துக்கிறோம். இங்க ஆபரேஷன் வந்து அடிஷன் நமக்கு. சோ நம்ம இங்க எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படினா f of x equal to e power x. அப்ப f of y வந்து என்ன வரும்? e power y ன்னு வருமா? சோ நம்ம என்ன எடுத்துக்கோம்? 1 to 1 னா f of x equal to f of y ன்னு எடுத்துட்டு x equal to y ன்னு ப்ரூவ் பண்ணனும். இப்ப f of x ங்கிறது e power x, f of y ங்கிறது e power y. இப்ப நான் என்ன பண்றேன்? லாகரிதம் எடுக்கறேன் 2 டைம்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் லாக் எடுத்தோம் அப்படினா லாகும் எக்ஸ்போனன்ஷியலும் கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல்ங்கிறதால கேன்சல் ஆயிடும். சோ x equal to y. சோ 1 to 1 ப்ரூவ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து f of
இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இங்கே வந்து ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ் எடுத்துக்கிறோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்ன வரும்? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் டாட் இ பவர் ஒய். ஜெனரலா வந்து e பவர் a plus b இப்படி தான் எழுதுவோம். e பவர் a டாட் e பவர் b. இது ஒரு ரூல் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி e பவர் x டாட் e பவர் y. e பவர் xங்கிறது என்ன? f of x டாட் e பவர் yங்கிறது f of x. ப்ரூவ் பண்ணிட்டோமா? சோ ஐசோமார்பிசம். UGTRB ஃபர்ஸ்ட் 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த யூனிட் தான் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9363639938 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இப்போ நடத்துனதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.